நாட்டில் வாழும் சிறுபான்மை மக்களுக்கு அச்சமின்றி நிம்மதியாக வாழும் சூழலை ஏற்படுத்தி தந்துதவுமாறு ஜனாதிபதியிடம் கிழக்கு மாகாண முதலமைச்சர் செய்னுலாபுதீன் நசீர் அகமட் உருக்கமான வேண்டுகோளொன்றை முன்வைத்துள்ளார். நேற்று முன்தினம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கிழக்கிற்கு விஜயம் சென்றிருந்தபோது அங்கு நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றுகையில் கிழக்கு முதல்வர் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், கிழக்கு மாகாண மக்களாகிய நாங்கள் உங்கள் கைகளை பலப்படுத்துவதற்காக ஒன்றுபட்டுள்ளோம். சுதந்திரத்திற்கு பின்னர் இந்த நாட்டை இன மத மொழி கட்சி பேதங்களுக்கு அப்பால் ஒன்றிணைத்த ஒரே தலைவர் நீங்கள் என்பதால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவளிக்கின்றோம். கிழக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல, இந்த நாட்டிலே சிதறி வாழ்கின்ற சிறுபான்மையினர் அச்சமும் பீதியுமின்றி நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான அத்தனை ஏற்பாடுகளையும் நீங்கள் உங்களது ஆட்சி காலத்தில் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உங்களுடைய நல்லாட்சி காலத்தில் இந்த நாட்டின் இனப்பிரச்சினை தீர்த்து வைக்கப்பட வேண்டும். இல்லாது போனால் இந்த நாடு அடுத்த பல தசாப்தங்களிலும் அமைதியை இழந்து நிற்க வேண்டியிருக்கும். இந்த அப்பாவி ஏழை மக்கள் கடந்த 3 தசாப்தங்களாக துயரங்களை சுமந்து கொண்டு வாழ்ந்தவர்கள். இன்னமும் அவர்களது துயரத்திற்கு நிரந்தரமான முடிவு கிட்டவில்லை. உறவுகளான உயிர்களை இழந்து விதவைகளாகி அநாதைகளாகி அங்கவீனர்களாகி அல்லற்பட்டு நொந்து நொடிந்து போயுள்ளவர்களின் துயரத்திற்கு முடிவு கண்டாக வேண்டும். அதற்குரிய அரிய சந்தர்ப்பம் இதுவாகும். எனது தலைமையிலான இந்த கிழக்கு மாகாண சபையிலே இப்போது ஊழலற்ற முறையில் சீரும் சிறப்புமான வினைத்திறனுள்ள நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, ஐக்கிய தேசிய கட்சி, அனைத்து கட்சிகளும் சேர்ந்து மூவின பிரதிநிதிகளும் ஒன்றாக இணைந்து சிறப்பான மாகாண நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கிழக்கு மாகாணத்தில் உள்ள முதலாவது பிரச்சினை தொழிலில்லா திண்டாட்டம். 2 லட்சம் பேர் தொழிலற்றி இருக்கின்றார்கள். இவர்களில் 4500க்கும் மேற்பட்டவர்கள் பட்டதாரிகள், தொண்டராசிரியர்கள், முன்பள்ளி ஆசிரியர்கள், சுகாதார தொண்டர்கள், இப்படிப்பட்டோர் நாளாந்தம் நமது கிழக்கு மாகாண சபைக்கு முன்னால் அமர்ந்து தொழில் கேட்டு போராட்டம் நடத்துகின்றார்கள். நிரந்தர நியமனம் கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றார்கள். அதற்கு நாம் முகம் கொடுத்து வருகிறோம். இவற்றிற்கு தீர்வு காண நாம் திட்டங்களை வரைந்துள்ளோம். எதிர்வரும் 2030ஆம் ஆண்டளவில் கல்வி, சுகாதாரம், மக்களின் வாழ்க்கை தரம், வருமானம், தொழில் ஆகியவற்றில் அபிவிருத்தியடைந்து பொருளாதாரத்திலும் உணவு உற்பத்தியிலும் தன்னிறைவுள்ள ஒரு மாகாணமாக கிழக்கை மாற்றுவதற்கான தூரநோக்குள்ள வரைவை நாம் ஆய்வு செய்து தயாரித்துள்ளோம். இதனை மத்திய அரசும் மாகாண அரசும் சேர்ந்து அமுல்படுத்தினால் எமது கிழக்கின் அபிவிருத்தி தூரநோக்கை அடைந்து கொள்ள முடியும். இதற்கு நல்லாட்சியின் நாயகனான ஜனாதிபதியாகிய உங்களின் ஒத்துழைப்பு எமக்கு தேவை. අපි විසඳුම් දෙන්න පුළුවන්. අපි විසඳුම් දෙන්න උත්සාහ කරනවා ඔබතුමාගේ නායකයෙනි.